வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 1, 2024 கரண்ட் அஃபேர்ஸ். இது எதில் இருந்து எடுத்ததுன்னா தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வரும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சமணப்பள்ளி இருப்பதற்கான கல்வெட்டு எங்கே கிடைத்துள்ளது? அதாவது சமணப்பள்ளி இருப்பதற்கான கல்வெட்டு எங்கே கிடச்சிச்சின்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் காரியாப்பட்டின்ற இடத்துல புல்லூர்ன்ற ஊரில் கிடச்சிருக்கு. அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அந்த கல்வெட்டுனா கிபி 8லேருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு தான் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மொத்தம் நம்மளுக்கு 4 கல்வெட்டு கிடச்சிருக்கு. அதில் ஒரு கல்வெட்டில் மாறன் சடையென்ற பாண்டிய மன்னன் 50 ஆடுகள் தானமாக கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு கல்வெட்டில் பார்த்தோம்னா பாலத்துறைக்குடி கோபாலன்றவர் ஒருத்தர் 25 ஆடுகள் தானமாக கொடுத்ததாக கல்வெட்டில் பார்த்தோன்னா எழுதியிருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா சமணப்பள்ளி அப்படின்றத சமமாக ஸ்கூலுக்கு போனால் சமமாக வச்சுக்கிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது விருதுநகர்லேருந்து விருதையும் புல்லூர்லேருந்து புல்லை எடுத்தோம்னா விருது கொடுக்கும்போது புல்லை கூட சமமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சமணப்பள்ளி கிடச்சதுக்கான சான்று விருதுநகர் புல்லூரில் கிடச்சிருக்கும். ரெண்டாவது கொஸ்டின், அதாவது தமிழ்நாடு அரசு 2024 புதிய அகழ்வாராய்ச்சி தளங்களை அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மருங்கூர் எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. ரெண்டாவது இடம் கொங்கல் நகரம் எங்கே இருக்குன்னா திருப்பூரில் இருக்குது. மூணாவது திருமலாபுரம் எங்கே இருக்குன்னா தென்காசியில் இருக்குது. நாலாவது இடம் சென்னனூர் கிருஷ்ணகிரியில் இருக்குது. இந்த 4 இடத்துல இந்த 2024 புதிய அகழ்வாராய்ச்சிகள் தளங்கள் கொண்டு வரதா போகிறதா புதிய அகழ்வாராய்ச்சிகள் பண்ண போகிறதா தமிழ்நாடு அரசு பார்த்தோம்னா அறிவிச்சிருக்காங்க. 2023 அகழ்வாராய்ச்சி பண்ண இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் முக்கியமானது பார்த்தோம்னா இந்த துலுக்கர்பட்டி எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது. இந்த திருநெல்வேலியில் இருக்கும் துலுக்கர்பட்டியில் 2030 சுவர் ஓவியங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 தமிழ் பிராமி கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா துலுக்கர்பட்டி தான். அந்த துலுக்கர்பட்டி எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், 2030 சுவர் ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுனா துலுக்கர்பட்டி. 4 தமிழ் பிராமி கல்வெட்டு கண்டுபிடிச்சதும் துலுக்கர்பட்டி தான். மூணாவது கொஸ்டின், இந்தியா $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடைய எந்த ஆண்டுக்குள் இலக்கு வைத்துள்ளது? அதாவது நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்தோம்னா நம்ம $1 ட்ரில்லியன் இந்தியா $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அடையிறதுக்கு எந்த வருஷத்துக்குள்ளே நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்கன்னா 2030 அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. நாலாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் 2024 இதில் பார்த்தோம்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் இந்தியாவிலே முதலிடம் தமிழ்நாடு தான். மொத்தம் எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்குன்னா 54 மண்டலங்கள் இருக்குது. SEZ சட்டம் அப்படின்றது எந்த வருஷம்னா 2005. SEZ சட்டம் அப்படின்றதுனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம் சட்டம் எந்த வருஷம்னா 2005. அடுத்த கொஸ்டின், பெண்களுக்கான சிறந்த இந்திய நகரம் 2023. அதாவது பெண்கள் வாழ்கிறதுக்கான சிறந்த நகரமாக பார்த்தோம்னா எந்த நகரத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னையை சொல்லியிருக்காங்க. அதாவது எதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா பணிபுரியும் பெண்களுக்கான சமூக உள்ளடக்கம் மற்றும் சாதக நிலை நல்ல இடம் இருக்கிற இடம் எந்த இடம்னா சென்னையை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது கொஸ்டின், இது டீல்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஜனவரி 1ஆம் தேதி. அதாவது இந்த டீல்ஸ் திட்டம் அப்படின்னா பார்த்தோம்னா என்னென்னா இதோட நோக்கம் மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக ஆசிரியர்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது. அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இது ஒப்பந்தம் யார் கூட போட்டிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கூட தான் பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழக அரசு விருதுகள் 2023. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் குடியரசு தின அன்னைக்கு பார்த்தோன்னா அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் திருவள்ளுவர் அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா தவத்திரு பாலமுருகனடிமைக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணா அவார்டு பத்தமடை பரமசிவம் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. காமராஜர் விருது பலராமனுக்கு கொடுத்துருக்காங்க. பாரதியார் விருது பழனி பாரதி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் விருது முத்தரசுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது ஜெயசீலா ஸ்டீபனுக்கு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. KAP விஸ்வநாதன் விருது, அதாவது முத்தமிழ் காவலர் விருது வாங்கினது யாருன்னா R கருணாநிதி அவர்கள் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்,
16வது நிதி அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அதாவது இது நிதி அமைப்பு கிடையாது, நிதி ஆணையம். நிதி ஆணையத்தின் தலைவரை வந்து நியமிச்சிருக்கிறது யாரை நியமிச்சிருக்காங்கன்னா அரவிந்த் பனகரியா வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த அரவிந்த் பனகரியா அப்படின்றவர் யாருன்னா நிதி ஆணையத்தோட முதல் துணைத் தலைவராக இருந்தவர். இப்போ 16வது நிதி ஆணையத்தோட தலைவராக வந்து இவரை வந்து நியமிச்சிருக்காங்க. நிதி ஆணையம் அப்படின்றா என்னென்னா மத்திய மாநில அரசுக்கு வருவாயை பகிர்ந்தளிக்கிற அமைப்பு தான் வந்து பார்த்தோம்னா இந்த நிதி ஆணையம். அதாவது மத்திய அரசு வந்து மாநிலத்துக்கு ஒவ்வொரு துறையிலையும் வந்து எவ்வளோ பணம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறது பொறுப்பு யாருக்கு இருக்கும்னா இந்த நிதி ஆணையத்துக்கு தான் வந்து இருக்கும். நிதி ஆணையம் அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து எந்த ஆர்டிக்கல்னா 280 விதி 280 படி தான் நிதி ஆணையம் வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வந்து பார்த்தோன்னா அமைப்பாங்க. இந்த 280ல் ஒன்று வந்து என்னென்னா நிதி ஆணைய தலைவர் நியமனம். இப்போ வந்து அரவிந்த் பனகரியாவை நியமிச்சிருக்காங்கல்ல, அது எந்த ஆர்டிக்கல் படினா இந்த 280 படி தான் வந்து அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து 16வது. அப்போ 15வது நிதி ஆணைய தலைவராக இருந்தவர் வந்து பார்த்தோம்னா யாருன்னா NK சிங் வந்து பார்த்தோன்னா இருந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நாளைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.